சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, மார்ச் 2026 வந்து யுஎஸோடைய ஒரு முன்னாள் யுஎஸ் இராணுவத்தில் இருந்தவர் மேத்யூ வேண்டேங்கிறவரை வந்து கொல்கத்தாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரும் ப்ளஸ் ஒரு 6 உக்ரைனியன்ஸும் யுக்ரைனியன்ஸ் வேறு இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க, டெல்லியில் இவரை கொல்கத்தாவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஜோர்டன் ப்ரௌன் யுஎஸோடைய கடற்படையில் இருந்தவரை இங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்தியா நேபாள் பார்டர் கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள்ளாகவே அடுத்தடுத்து யுஎஸோடைய இராணுவத்தில் இப்போ மேத்யூ வேண்டேக் பார்த்தீங்கன்னா லிபியாவில் கடாஃபியோடைய அந்த உள்நாட்டு போரில் வந்து இவர் வந்து அரெஸ்ட் ஈராக்கில் கைதியாகவும் இருந்தார். ஆமாம், கைதியாக இருந்திருக்கார். அப்போ முக்கியமான இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்தியாவோட எல்லைகளில் இருக்கும்போது இல்லை இந்தியாவுக்குள்ளே அரெஸ்ட் ஆகும்போது பின்னாடி என்ன நடக்கிறது? அதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் டெரஸ் ஜாக்சன் சொல்லிட்டு அமெரிக்க உளவாளி மர்மமான முறையில் கொல்லப்பட்டது. டான்ஜினில் இது ஷாங்காய் கோஆப்ரேஷன் மாநாடு நடக்கும்போது மர்மமான முறையில் டெரஸ் ஜாக்சன் கொல்லப்பட்டது. மேத்யூ வேண்டேக் வந்து மியான்மரில் ஏரியாவில் போய் அரக்கன் ஏரியாவில் போயிட்டு அவங்களுக்கு ட்ரோன்கள் எப்படி பண்ணணும், எப்படி தாக்குதல் பண்ணணுன்ற அந்த முறையை யுக்ரைனியன்ஸை கூட்டு போய் கற்றுக் கொடுக்க முயர்ந்தபோது அவர் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் வந்து எனக்கு பாஸ்டா வேணும், எனக்கு பீஸா வேணும், எனக்கு இந்தியன் ஃபுட்டு பிடிக்கல, அவர் வந்து மாமியார் வீட்டுக்கு வரல, ஜெயிலுக்கு வந்திருக்காருன்னு தெரியணும். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் வந்து அமெரிக்கன்ஸ் டிசர்வ் தட் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பீன் கிவன் அந்த விதத்தில். அடுத்து இன்னொரு திடுக்கிடும் தகவல் வந்து இப்போது ஜார்டன் ப்ரௌன் வந்தது வந்து பல்வேறு விஷயங்கள் ஜார்டன் ப்ரௌன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நான் தாய்லாண்டில் என் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன், அதுக்கப்புறம் இன்னொரு பேரலல் மெத்தட் மூலமாக நான் வந்து அஃபிஷியல் சேனல்ஸ் இல்லாமல் பேரலல் ஒருத்தன் பாஸ்போர்ட்டை தொலைச்சா அவன் ஃபஸ்ட்டு அணுக வேண்டியது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவன் நாட்டு தூதரகத்தை. அதை அணுகாமல் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன்ட்டு ஏன் ஸ்ரீலங்காவுக்கு திட்டுத்தனமாக வந்தான். சரி, ஸ்ரீலங்காவுக்கு திட்டுத்தனமாக வந்தவன் கள்ளத்தோணி ஏறி தமிழ்நாட்டுக்கே வந்தான். தமிழ்நாட்டு வழியாக வந்தவன் ஏன் வந்து பெங்களூர் போனான், பெங்களூரில் என் பாஸ்போர்ட் இருக்குன்றான். இப்போ பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன்னு சொன்னது உண்மையா, தாய்லாண்டில் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னது உண்மையா, இல்லை பெங்களூரில் இருக்குன்னு சொல்கிறது உண்மையா? அதுக்கப்புறம் இல்லை நான் கோவாவில் வந்து 8 நாள் வந்து 8 மாதம் தங்கியிருந்தேன், நாஸ்ன்னு சொல்லிட்டு நேபாள்காரன் என்னை வந்து கூப்பிட்டான், அதனால தான் நான் நேபாள் போகிறேன். ஆனால் அவங்ககிட்ட அலஜட்லி அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல, அவங்ககிட்ட 2 செல்ஃபோன்களும் சைனா பாஸ்போர்ட்டும் பிடிபட்டுள்ளது. சரி, அவன் வந்து இந்திய பார்டர்லேருந்து அவன் எல்லையை கடக்க ட்ரை பண்ணும்போது மக்கள் பிடிச்சப்போ மக்களை உதறி தள்ளிக்கிட்டு அவங்கள அடிச்சுட்டு ஏன் ஓட பார்க்கணும்? இவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை என்றால், ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் மீட்டிங் த ஐபால். ஏதோ ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் நபர் ஜார்டன் ப்ரௌனோட ட்ராக் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவன் வந்து அஃபிஷியல் சேனல்ஸ்னால் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக எங்கேயும் ஒன்று உங்கள் ஐடென்டிட்டியே மறைக்கிறது. நீங்கள் ஸ்ரீகாந்த் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீகாந்த்ன்றவர் சோ இதெல்லாம் ஐடென்டிட்டி. இதை நீங்கள் மறைக்க பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஐடென்டிட்டியை மறைக்கலாம். அவன் பேர் ஜார்டன் ப்ரௌன்னு அவன் சொல்லிட்டான், ஆனால் அவன் மறைக்க பார்க்கறது அவனோட ட்ராவல். அவன் எந்த ரூட்டில் வந்தான்னு அதை ட்ரேஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு வந்தான்னு ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறான். ஸோ அப்போ இவன் வந்தது வந்து ஏதோ ஒரு கிளாண்டஸ்டைன் பர்பஸ்க்காக, ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக அவன் உள்ளே அதனால தான் அவனால் வந்து வெளிப்படையாக உண்மை சொல்ல முடியல. அவன் வந்து டைவர்ஷனரி டாக்டிக் யூஸ் பண்ணுறான். இங்கே ஒரு பொய்யை கட்டி அமைக்கிறது, அங்கே ஒரு பொய்யை கட்டமைக்கிறது, இங்கே ஒரு ஏன்னா அவனை விசாரிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பல்வேறு திசைகளில் அவனை திசை திருப்பி அவங்கள குழப்பத்தில் ஆளாக்குனா அவன் வந்து அதுக்குள்ளே அவங்க அதை துப்பு தொலைக்கணுமா, இதை துப்பு தொலைக்கணுமா, அதை அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் அவனுக்கு கிடைக்கும். ஸோ அவன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். பட் மொத்தத்தில் ஒரு விஷயம் உண்மை என்ன தெரிய வருதுன்னா, செல்ஃபோன் 2 செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு பாஸ்போர்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியாதா? இஸ் இட் நாட் சம்திங் ஃபிஷி? ஏன்னா அவன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் இருந்திருக்கான்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது. அவன் வந்து லைட் பேக்கேஜை தான் கேரி பண்ணியிருக்கான், ஹெவி பேக்கேஜை கேரி பண்ணல. ரெண்டாவது, ஸ்பெஷல் சர்வீசஸ் பியூரோ
சஸ்தசீமா பல் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது, அவனை உட்கார வச்சு என்கொயரி பண்ணும்போது அவன் வந்து ஒழுங்கான பதில்களை கொடுக்கல என்பது அடிப்படை உண்மை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவன் இந்தியாவுக்குள்ள நுழைந்ததுக்கான தேவை என்ன அப்படின்பதை வந்து இன்னும் நம்மளால அஃப்கோர்ஸ் ஒரு நாள் 2 நாளில் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. பட் அவன் சொல்லக்கூடிய விஷயம், நான் கள்ளத்தோணியில் நுழைந்தேன், நான் பெங்களூரில் நான் கள்ளத்தோணியில் நுழைந்தேன், அப்போ பெங்களூரில் என்ன பண்ணேன், கோவாவில் என்ன பண்ணேன், நேபாளில் யாரை பார்க்க போனேன், யாரை பார்க்கறதுக்கு நேபாளுக்குள்ளே தப்பிக்க போனேன், ஒருவேளை பாலேன் ஷாவோட கவர்மெண்ட் வந்தப்புறம் நேபாள் வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஆகிருக்கா? ஏன்னா இந்தியாவில் இருக்க சில அரசியல் தலைவர்கள் கூட, முன்னாள் தலைவர்கள் கூட, இப்போ வந்து சில அமைப்புகளை ரன் பண்ணுறவங்க கூட, அவங்க கூட வரிசையாக சில போன மாதம் 2 முறை நேபாள் பயணம் சென்று வந்துள்ளார்கள். ஸோ அமெரிக்காவோட பிளேயிங் ஃபீல்டா, ஏன்னா நேபாள் இஸ் ஆல்வேஸ் பீன் அ பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் சைனீஸ் இன்டெலிஜென்ஸ். பாகிஸ்தான் ஜிஹாதி நெட்வொர்க்ஸுக்கு ஃபேக் கரன்சி நெட்வொர்க்கு அது பிளேயிங் ஃபீல்டாக இருந்திருக்கு. ஹவாலா டிரான்சாக்ஷனுக்கு அது வந்து ஒரு ஹப்பாக இருந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஒரு இப்போ ஆஃப்லேட் அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிற்பாடு அமெரிக்காவுக்கும் ஒரு பிளேயிங் ஃபீல்டாக மாறி இருக்கு. இதை யாரும் வந்து நம்ம டினை பண்ண முடியாது. இந்த சூழலில் ஜார்டன் ப்ரௌன் அங்கே தப்பிக்க பார்த்ததும், தமிழ்நாடு வழியாக நுழைந்ததும், ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறது நான் தோணியில் வந்தேன்னு சொல்லிட்டு, அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போது சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ பிசிறு தட்டுது, ஏதோ ஒரு இடம் வந்து சரியாக இல்லை. ஒன்று அவன் சொல்கிறது முழுமையான பொய். அப்போ அவனோட மொத்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியை நம்ம ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். எப்படி போனாலும் அவனோட டெலிஃபோன் ஃபுட் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு, அவன் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கான், என்ன ரூட் எடுத்திருக்கான், எல்லாமே தெரிஞ்சிடும். அமெரிக்கா வந்து இது ஒருவேளை டிபெட்டை குறிவைத்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான முயற்சியாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் அவன் இந்தியா வழியாக டிபெட் செல்ல வேண்டிய தேவை என்ன? டைரக்டாக நேபாள் வழியாக வந்து போய் செல்லலாமே. மொத்தத்தில் இவனோட ஆக்ஷன்ஸும் இவனோட நடவடிக்கைகளும் வந்து கேள்விகளை தான் எழுப்பதை தவிர்த்து பதில்கள் இல்லை நம்மக்கிட்ட இப்போதைக்கு. பட் மொத்தத்தில் இப்படி ஒரு ஏஜென்ட் பிடிபடுவது, அதுவும் செயற்கையாக இல்லாமல் இயற்கையாகவே அவர்கள் இந்தியா மூலமாக திபெட்டுக்கு ஏன் செல்ல வேண்டும், நேபாள் மூலமாக செல்லலாம். ஏன் அப்படி நுழையணும்னா கூட ஒரு பக்கம் மியான்மார் வந்து பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குது. தாய்லாந்துலேருந்து மியான்மார் நுழைஞ்சு மியான்மார்ல இருந்து திரும்பி சைனா நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நார்த் ஈஸ்ட் வழியாக இன்னும் போரஸான ரூட்ஸ் இருக்கும்போது ஏன் வந்து கடல் வழியாக தாய்லாந்துல இருந்து கடல் வழியாக, அப்போ கடல் வழியாக யார் அவனை அழைத்து வந்தார்கள்? ஸ்ரீலங்காக்கு. அப்போ ஸ்ரீலங்காவில் யார் அவனை வந்து அவனுக்கு சப்போர்ட் கொடுத்தா? அப்போ எத்தனை நாள் ஸ்ரீலங்காவில் இருந்தான்? ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து நுழையிறதுக்கு இங்கே யார் சப்போர்ட் பண்ணான்? இங்கேருந்து யூபி வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணான்? எத்தனை கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு தேவை இருக்கிறதுன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ் சார். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அவங்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுறதுக்கு அமெரிக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமெரிக்காவில் வந்து பங்களாதேஷில் ஒரு யூஎஸோடைய ஏர்பேஸ் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டதாகவும், அதை வந்து அனுமதிக்கலைன்னா ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் மேன் வந்து எச்சரித்ததாகவும் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஒயிட் மேன் யாரோ இல்லை, டொனால்டு. எஸ். இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஈஸ்ட் டிமோருங்கிற கண்ட்ரி மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரியை ட்ரம்ப் லேண்டுன்னு சொல்லிட்டு மொத்த நம்மளோட நார்த் ஈஸ்டையும் மியான்மார்ல ஒரு பகுதியையும் எல்லாத்தையும் சேர்த்து, பங்களாதேஷ் மியான்மார் பார்டரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தனி கிறிஸ்துவ நாடாக அமைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது உண்மை. அதே மாதிரி மிசோரத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய லால்துகுமார் போயிட்டு யூஎஸ்ல போயிட்டு கிறிஸ்டின் நேஷன் வேணும், தனிநாடு வேணும்னு சொன்னது, இது எல்லாமே வந்து நடந்ததெல்லாம் உண்மை. இப்போ வரிசையாக யூஎஸ் நேஷனல்ஸ் இங்கே வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு? யூஎஸ் நேஷனல்ஸ் அரெஸ்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை. யூஎஸ் நேஷனல்ஸ் என்ற போர்வையில் அமெரிக்க உளவாளிகள் கைது ஆகிறார்கள், அதுதான் பிரச்சனை. சர்கியோ கார் வந்து அமித்ஷாவிடம் எஃப்சிஆரியை பாஸ் பண்ணாதீங்கன்னு ஏன் கெஞ்சணும்? அடுத்து இதே சர்கியோ கார் வந்து மேத்யூ வேண்டேக்காக ஏன் வந்து பேசணும்?
இங்க இருக்கிற அம்பாசிடர் வந்து இந்தியாவோட சட்டத்திட்டங்களை பற்றியும் இந்தியாவில் பிடிபட்ட உளவாளியை பற்றியும் ஏன் அவ்வளவு அக்கறை? அப்ப அமெரிக்காவுக்கு தெரியாம நடந்ததா, தெரிந்து நடந்ததா? அப்போ பிளாசிபிள் டினையபிலிட்டின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. பிளாசிபிள் டினையபிலிட்டினா நான் பண்ணலையே, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையேன்னு தான் எல்லா நாடுகளும் ஒரு உளவாளி பிடிபட்டால் அது மாதிரி ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. என்னோட ஆள் தான் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் அமெரிக்கா இதுக்கு நேர்மாறா என்னோட ஆள் தான் சொல்லிக்கிறாங்களே. அதுக்கான காரணம் என்ன? அப்ப அமெரிக்காவின் எண்ணோட்டம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இதெல்லாம் தான் கேள்விகள் எழுது. ஸோ மொத்தத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் இதை பொருத்தி பார்க்குறேன். நான் உதாரணத்துக்கு இந்த FCRA லைசன்ஸோட இந்த போராட்ட குழுக்கள் இவங்கெல்லாம் பண்ற இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து நம்ம கண்காணிக்க வேண்டியது. இந்தியாவில் வந்து அமளி ஏற்படுத்துவதற்கு காக்ரோச் கட்சியை வச்சு பல முயற்சிகள் நடந்திருக்கின்றன. பல்வேறு மாநில தலைவர்களை, கட்சி தலைவர்களை அமெரிக்க அம்பாசிடர், அதாவது வந்து சந்தித்துள்ளார். இதெல்லாம் வந்து பல விஷயங்களுக்கு அதாவது சீஃப் மினிஸ்டர் சந்திக்கிறதோ இல்ல ஆட்சியாளர்களை சந்திக்கிறதோ அது இயல்பு. ஆனா கட்சி தலைவர்களை சந்திப்பது வந்து, உதாரணத்துக்கு ஒரு வாட்டி OIC சந்திச்சாங்க. OIC சந்திக்க வேண்டிய தேவை என்ன? அவர் ஒரு எம்பிங்கிறதுனால சந்திச்சிருக்கலாம். சிங்கிள் எம்பிக்கு என்ன சார் இருக்கு? என்ன பலம் இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பல கேள்விகளை, அமெரிக்கா வந்து இந்தியாவில் தலையிடுவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை இன்னும் பிரச்சனைக்குரிய சூழலாக மாற்றுவதற்கும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சி சிஜேபி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்றதே வந்து ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு நீழ்ச்சி தான் இந்த காக்ரோச் கட்சி என்று எல்லாருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த காக்ரோச் கட்சி ஒரு பக்கம் அவங்க சோனம் வாங்சுக் வச்சு உண்ணாவிரதம் பண்ணும்போது அந்த அந்த கட்சியை நிறுவிய அபிஜித் தீப்கே உண்ணாவிரதம் ஏன் இல்லை? அவர் என்னவோ சமோசா சாப்பிட்றது என்னவோ, பஜ்ஜி சாப்பிட்றது என்னவோ, போண்டா சாப்பிட்றது என்னவோ நல்ல குதூகலமா சந்தோஷமா இருக்காரு போராட்டங்கள்ல. சோனம் வாங்சுக் வந்து 14 kg வெயிட் இழந்திருக்கிறார். ஸோ இதுல என்ன நடக்குது? இந்த 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 சோகால் மீட்டிங்ஸ்ல பிரிவினைவாத சிந்தனை கொண்ட அமைப்புகள், சைஃபி, ஐசா, இது மாதிரி இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆஃபீஸ் JNUல கோஷமிட்ட அமைப்புகள், ஆசாதின்னு கோஷமிடுற அமைப்புகள், அங்க என்ன வேலை? ஸோ இது ஒரு ஹைபிரிட் ப்ரொடெஸ்ட் மாடலா இவங்க வந்து நிறுவ பார்க்குறாங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல சில தலைவர்கள், தமிழகத்தை சேர்ந்த தலைவர்களே கூட நேபாளுக்கு சென்று வந்துள்ளனர். அவர்கள் சில அமைப்புகளை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அவங்களோட எண்ணோட்டம் என்ன? அவர்கள் பலமுறை அமெரிக்கா சென்று வந்துள்ளனர். ரீசெண்டா கூட அமெரிக்கா சென்று வந்துள்ளார்கள். அதற்கு முன்னாடி மே மாதம் சென்றார்கள். கடைசியா இப்ப ரீசெண்டா ஜூலை மாதம் சென்று வந்தார்கள். சென்று வந்ததுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பாத்தீங்கன்னா அவங்க நேபாளுக்கு பயணமும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ நேபாள் அமெரிக்கா இந்த ஒரு நெக்ஸஸ் எமர்ஜ் ஆகுது. காரணம் என்ன? மீண்டும் ஆமா, ஒன்று நேபாளுக்கு போயிட்டு வந்தப்புறம் அமெரிக்கா போயிட்டு வந்து நேபாள் போறாங்க, இல்லை நேபாளுக்கு போயிட்டு வந்தப்புறம் அமெரிக்கா போறாங்க. என்ன நெக்ஸஸ்? அமெரிக்க உளவாளி ஏன் நேபாளுக்கு தப்பிக்கு செல்லும் போது பிடிபட வேண்டும்? கேள்விகள் பல. இது இனிமேல் உள அமைப்புகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் மூலமாகவும் அதன் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வரும். மொத்தத்தில் ஒன்று தெரிய வருது, நிலையற்ற அரசை இங்கே வந்து அமைக்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அந்த ஸ்திரத்தன்மையை வந்து ஒரு சீர்குலைக்கிறதும் அமெரிக்கா பல நாள் முயற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது அவங்களால முடியல. 240 சீட்டுகள் மட்டுமே பிஜேபி சம்பாதித்த நிலையில் இது வந்து இட் இஸ் த வீக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் வல்னரபிள் பாயிண்ட் ஃபார் பிஜேபி என்று அவர்கள் நினைத்தார்கள். பட் ஆனால் அதுக்கு நேர்மாறாக இன்னைக்கு மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளும் இன்னும் சொல்ல போனால் அசாம் தேர்தல் முடிவும் இன்னைக்கு ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் அவர் பார்டர்ஸை வந்து டோட்டலாக இன்சுலேட் பண்ணிடுச்சு.
80% இந்திய பார்டர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கு. பங்களாதேஷ் பார்டர், அதாவது கிட்டத்தட்ட 4100 கிலோமீட்டர் பார்டரில் கிட்டத்தட்ட 3000 சொச்சம் கிலோமீட்டர் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் பெங்கால அவங்க ஜெயிக்கும் போதே 2200 கிலோமீட்டர் பார்டர், 217 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 2217 கிலோமீட்டர் பார்டர் வந்து பிஜேபி கட்டுப்பாட்டில், நேரடி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. அசாம், திரிபுரா, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு பக்கம் பங்களாதேஷ் வந்து இன்சுலேட் ஆகுது, அவங்கள எல்லா டைரக்ஷன்லேருந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். ஸோ எந்த டைரக்ஷனில் இந்தியாவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு புது ஃப்ராண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு சைனாவும் முயற்சி எடுக்கும், அமெரிக்காவும் முயற்சி எடுக்கும். எல்லாரும் இந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு இருப்பாங்க. அதுக்கு ப்ரோபிங் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த எஃப்சிஆர்ஏ வருவதற்கு எதிராக இந்தியாவிலேயே இந்த பல என்ஜிஓக்கள் அமெரிக்காவுக்கு துணை நிற்க தயாராக உள்ளன. அவர்கள் மாவோயிஸ்ட் அமைப்புகளுடன் கைகோத்துள்ளார்கள் என்பது ஒரு திடுக்கிடும் தகவல். நேற்று ரிப்பப்ளிக் டிவியில் அர்னாபோட ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக என்ன நடக்குது, நாட்டுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தா, உள்நாட்டுக்குள்ளே ஒரு அமளியை உண்டாக்குறது அமெரிக்காவோட ரொம்ப நாள் குறிக்கோளாக இருக்குது. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு ப்ரொட்டஸ்ட்டு, சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டை, ஒவ்வொரு ப்ரொட்டஸ்ட்டையும் அவங்க கட்டி அமைக்க அதை நீர்த்து போச்சு. அதுக்கு தேவையான மொமெண்டம் கெயின் ஆகலை, அதோட குறிக்கோள் அடைய முடியல. ஒருவேளை இப்போ இந்த சிஜேபியால இந்த காக்ரோச் பார்ட்டியால் அடைய முடியுமான்னு பார்த்தா அதுவும் அடைய முடியல. அதுக்கு பதிலாக தலைவர்களை வந்து ஏற்படுத்தி சில தலைவர்களை அவர்கள் பக்கம் இழுத்து பண்ண முடியுமான்ற முயற்சிகளில் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருந்தாலும், இந்த எஃப்சிஆர்ஏ மூலமாக ஒரு என்ஜிஓ அமைப்புகளை வைத்து நாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கட்டவிழ்த்து விட முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவிடம் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பொருளாதார ரீதியிலும் இந்தியாவை வந்து ஒரு இக்கட்டான சூழலில் ஆழ்த்துவதற்கு அவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ட்ரேட் டீல் வந்து வர மாதிரி இருந்து திரும்பியும் நின்று போயிருக்கு. ஸோ அமெரிக்கா இந்தியாவை வந்து ஃப்ரெண்டாக பார்க்கல, கம்ப்யூட்டராக தான் பார்க்குது. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். எஸ் சார். இப்போது இந்த இந்தியா நேபாள் பார்டர் வந்து ஒரு ஓப்பன் பார்டராக இருக்கிறது வந்து சேலஞ்சாக இருக்கா, பெரிய சேலஞ்சாக இருக்கா? சரி, அது எப்பவுமே ஓப்பன் பார்டராக தான் அது. பட் ஆனால் செக் போஸ்ட், மல்டிபிள் செக் போஸ்ட் இருக்குது இந்தியா நேபாள் பார்டருக்கு செக் போஸ்ட்டு. பட் இட் இஸ் சஸ்தசீமா பல் அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கான உறவு வந்து நீண்டகால உறவு, அது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. அதனால் நேபாள் பார்டரை வந்து பங்களாதேஷ் பார்டரை சீல் பண்ணுற மாதிரி நேபாள் பார்டரை சீல் பண்ண முடியாது என்பது என்னோட ரீஜன் வேறு, தராய் ரீஜன் வேறு, மேலே ஹில் ரீஜன் வேறு. ஸோ அவ்வளோ ஈஸியாக, ஏன்னா பீகார் கொட்டை போல் இருக்கிற மித்லாஞ்சல் அப்படின்வாங்க பாருங்க, அந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம இது பண்ண முடியாது. கல்ச்சரலி நம்மளுக்கும் நேபாளுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து மச் ஸ்ட்ராங்கர் தேன் தட் ஆஃப் பங்களாதேஷ். ஏன்னா அங்கே ரிலீஜன் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ரிலீஜன், உதாரணத்துக்கு நேபாளோட அரச குடும்பத்துக்கு முக்கியமான கோயில் கோரக்நாத் கோவில். கோர்கா அப்படின்னு சொல்கிற பேர் கோரக்பூர்ல இருந்து தான் வருது, கோரக்நாத்ல இருந்து தான் வருது. அது இருக்கிறது யூபி. அந்த கோவிலுக்கு மடாதிபதி யாருன்னா யூபியோட சீஃப் மினிஸ்டர். ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அந்த பிணைப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் தொலைச்சிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அது சைனா முயற்சி எடுத்து, ஓலி இருக்கும்போது முயற்சிகள் எடுத்தார்கள். இப்போ அமெரிக்கா பாலேன்ஷா வைத்து முயற்சி எடுப்பார்கள், எடுக்கட்டும். பட் நேபாள் இந்தியா மேலே இருக்கிற டிபெண்டன்சி அதிகம். சைனா வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா சைனா வந்து அந்த சைடு ஃபுல்லாக மலைகள் வந்துடும். இந்த சைடு தான் வந்து இந்த நம்மளோட டெராய் ரீஜன்ல இருந்து இங்கே இருந்தால் நம்மளுக்கு சப்ளைஸ் அவங்களுக்கு போய் ஆகும். ஸோ தி டிபெண்டன்ஸ் ஆஃப் நேபாள் ஆன் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். அது லேண்ட்லாக் நேஷன். ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் இந்தியாவால் சூழப்பட்ட நாடு. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நேபாள் தன்னிச்சையாக செயல்பட முடியும். இன்ஃபேக்ட் சுதந்திரம் கிடைச்சப்போ நேபாள் வந்து இந்தியா ஒரு மாகாணமாகவே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க ஆஃபர் பண்ணும்போது நம்ம தான் வேணான்னு சொன்னோம். வரலாற்று பிழைகள், இது மாதிரி எத்தனையோ பிழைகள் நம்ம செய்திருக்கோம். சார், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணது மிக்க நன்றி சார். நன்றி, ஜெயஹிந்த். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.